இது ஒரு உருப்படாத ப்ராடக்ட். காடுகளில் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணா என்னடா பக்கெட் அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருச்சுங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது நான் தான் கூறு கட்டு போய் இந்த மினி வாஷிங் மிஷினை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் அந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக தெரிஞ்சது. ஏன்னா சிம்பிளாக வாஷிங் மிஷின் அப்படின்றது முன்னையும் பின்னையும் சுற்றுறது தானே. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இம்பல்லர் கொடுத்துருக்காங்க, அது முன்னையும் பின்னையும் சுற்றுது. அப்போ இதுலேயும் துணியை போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வாஷிங் மிஷின் மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் நான் துணியை போட்டு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா துவைக்குது பாருங்க. அழகா துவைக்குது, அது சும்மா சுத்துது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். பட்டா பாவிகளா, வெறும் 12 வோல்ட் மோட்டரை கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மோட்டருக்கு 1200 ஓவாயா? என்ன மோட்டர் கொடுத்துருந்தா என்ன, சிம்பிளாக சுத்தினா போதாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாஷிங் மிஷின் அப்படின்றது சுற்றுறது கிடையாது. அந்த மோட்டார் வந்து அதிகப்படியான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த துணியில் இருக்கக்கூடிய ரஃப்னஸை அது பீட் பண்ணி அந்த துணியை அதால் துவைக்க முடியும். இந்த 12 வோல்ட் மோட்டார் எவ்வளவு கம்மியாக நீங்கள் துணி போட்டாலும் சரி அதை துவைக்காது, சும்மா சுத்த வேணால் செய்யும். இதுக்கு பலிகடா யார் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணதே என்னோட ஒய்ஃப் தான். இதுக்கு அஃபிலியேட் பண்ணி நீ போட்டேன்னா ப்ராடக்ட் பயங்கரமாக சேல் ஆகும், கமிஷன் பிச்சுக்கும். அப்படிப்பட்ட கமிஷனே எனக்கு தேவையில்லை. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிறந்த குழந்தைங்களோட துணியை துவைக்கிறதுக்கு இது பயன்படும் சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைங்களோட துணியை தான் நம்ம ரொம்ப கேர் எடுத்து துவைக்கணும். இது துவைக்கவே செய்யாது, அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. அதனால தான் சொல்கிறேன்.